சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க உங்க பேரு? என் பேர் முகமது மீரான். சரி, ஏஜ் ஏஜ் வந்து 44 ஆகுது. எதுக்காக இப்போ வந்தீங்க? அதான் மேடம், எனக்கு நாளடைவில் இந்த லெதரில் ஒர்க் பண்ணேன். நான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பெயின் மாதிரி வந்திருந்தது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இது அப்படி இப்படி சாதாரண மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்க. அந்த நேரம் வலி கேட்கும், அப்புறம் இருக்காது. நாளுக்கு நாள் அது கொடுமையான வலியாகவே ஆயிடுச்சு. அப்புறம் ஜிஹெச்சில் போய் பார்த்தோம். அவங்க எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஒரு டாக்டர், ஒரு தெரிஞ்ச டாக்டர் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுமே அம்மா கட்டினாங்களா, அங்கே போய் பார்த்தோம். அங்கே போய் எல்லாம் நரம்பு உரம்புலாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது எத்தனை வருஷம் முன்னாடி? 1 இயருக்கு முன்னாடி. சரி, வலியோட கொடுமை தாங்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். என்னால் இந்த வலி தாங்க முடியலை. என்ன மாதிரி வலிக்கும்? இப்போ கூட அந்த வலியோட வேதனை இருக்கு மேடம். கொடூரமான வலி, அது விரோதி கூட வலிக்கூடாது, அந்த மாதிரி வலிக்குது. எங்க வலிக்குது உங்களுக்கு? உடம்பு ஃபுல்லாக. இப்போ வந்து உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. உடம்பு ஃபுல்லாக கம்பல்சரி உள்ளே இருக்கிற எலும்பு முதற்கொண்டு அப்படியே இது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருவுனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி வலி எடுக்குது, பெயின் இது. அப்ப எப்படி தொழில் பண்ணுவீங்க? எப்படி வேலைக்கு போவீங்க? தொழில் பண்ணியே கரெக்டாக 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் வந்து இப்போ வந்து எதிர்க்க கடை போடுறேன். இது சோபா மேலே போடுற கவர், பெட்டு கவர், டோர் ஸ்க்ரீன், விண்டோ ஸ்க்ரீன், அதெல்லாம் தான் நான் போடுறேன். நான் அந்த முன்னத்தில் எனக்கு எந்த குறையும் கிடையாது. ஏதோ வருமானம் வருது. இப்போ அவங்கவுங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாமே தனியாக போயிட்டாங்க. நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான். அது மாதிரி ஃப்ரெண்டுங்க, எனக்கு ஃபுல்லாக என் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பெயினை பற்றி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, முதல்ல என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஜவ்வு விலகி இருக்குது ஃபைனல் கார்டில் அப்படின்னாங்க. டிஸ்க் விலகி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தாங்க. அதனால் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தலான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு ஜிஹெச்சில் ஒரு டாக்டர் போய் பார்த்தேன். அவர் ஒரு பெரிய டாக்டர், சீஃப் டாக்டர் தான். போய் பார்த்தேன். இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த ஸ்கேன் எடுக்கணும்னா ஒரு 12,000 ரூபா கிட்ட வரும்போது 3 மணி நேரம் வந்து கம்பல்சரி அந்த ஸ்கேன் எடுக்கணும், ரிப்போர்ட் எடுக்கணும் இது அப்படின்னு. ஸ்பைன்ல ஆமாம் ஃப்ளூயிட் ஏதாவது ஆமாம், அந்த பண்ணிட்டாங்களா? எடுக்கணும். அதுக்கு ஒரு டாக்டர் அட்டெண்டர் கூடயே இருப்பாங்க, அது பார்ப்பான்னு. எனக்கு அப்போ கண்டிஷனே சரியில்லை. என்னால் இப்போயாவது நான் கொஞ்சம் நடக்கிறேன், அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பண்ணீங்களா அது? இதில் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இந்த மேலப்பாளையத்தில் இந்த மாதிரி சித்தர் ஒருத்தர் மருந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நாடியை பிடிச்சி பார்த்தாலும் எல்லாமே சொல்லிடுவார். யார் அவரு? திருநெல்வேலியில் இருக்கார், சுவாமிஜின்னு சொல்லிட்டு. சித்தர் அவர் மலையிலேருந்து தான் மருந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. அவர் ஒரு 3 மாதம் எனக்கு சொல்லாமே மருந்து கொடுத்தாரு. அதாவது சொன்னால் பயந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்தாரு. நீங்கள் போய் கடை போடுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 மாதம் சாப்பிட்டு நான் என்ன பண்ணேன், 2 வீலர் ஓட்டினேன். ஏன்னா பஜார் போகணும், சரக்கு எடுக்கணும், வியாபாரம் பண்ணணும், ரெண்ட்டு கொடுக்கணும், நம்ம சாப்பிடணும், வியாதிக்கும் பார்க்கணும், இப்படின்ற சூழ்நிலை. ஆனா மருந்து கொடுத்தாரு? மருந்து கொடுத்தாரு. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது? இம்ப்ரூவ்மெண்ட். அவர் தான் நடக்க வச்சார். என்ன படுக்கை என்னன்னு என்னால் குளிக்க கூட முடியாது. என் ஒய்ஃப் தான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 3வது மாதம் ஏதாவது பண்ணிக்கலாமா நம்ம இந்த என்ன வழி. சொன்னாரு சித்தர்? என்ன சொன்னாரு? அதான் எனக்கு தெரியாம மருந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அது என்ன தெரியாம? அதாவது இந்த வியாதின்னு அவங்களுக்கு தெரியுது மேடம். என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த வியாதின்னு இந்த தம்பிக்கு சொன்னா இவன் பயந்துட போறான்,
ஏதாவது பண்ணிக்க போகிறான் இவன், அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அதனால உங்கள்ட்ட ஆமாம், சொல்ல என்கிட்ட சொல்லாமல், அதாவது உள்ள நம்ம என்னென்ன நம்ம மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்ருக்குறோமோ அதெல்லாம் வந்து அவர் கொடுக்குற மருந்துல முதல்ல மோஷன் வழியாக வெளியே வந்துடும். அந்த இதெல்லாம் என்னென்ன கெட்ட கெட்ட இதுக்கெல்லாம் இருக்கோ, கிருமிகள்லாம் இருக்கோ, அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். அதை கொடுத்து நான் கடை ஓரளவுக்கு போட்டேன். வாரத்தில் 2 நாள் 3 நாள் அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து மறுபடி பெயின் ஓவர் ஆகிப்போச்சு. நான் அப்புறம் தான் ஃபோன் போட்டு நான் அழுதேன். நீங்கள் என்னென்னு தயவுசெய்து சொல்லுங்கள், என்னால் மறுபடியும் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் கொடுமையை தாங்க முடியல. அதாவது 1 நாள் 2 நாள் 6 மாதம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு கை கால் போனால் கூட பரவாயில்ல, இவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஏதாவது பண்ணி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிக்கிறது யாராலுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வரும்போது தான் அப்புறம் உண்மை சொன்னார். தம்பி, மனசை இது பண்ணிக்கங்க, உங்களுக்கு போனுக்குள்ளே கேன்சர், எலும்புக்குள்ளே உங்களுக்கு வந்து கேன்சர். அது வந்து சாதாரண கிருமிகள் கிடையாது. சும்மா ஒரு 10 கிருமியோ 20 கிருமியோ 100 கிருமியோ கிடையாது. கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்கும். அதெல்லாம் செத்து வெளியே வரணும்னா பொறுமையாக இருக்கணும். வலிக்க தான் செய்யும். உங்களால் எதுவும் பண்ண முடியாது. 2 வீலர் ஓட்ட முடியாது. அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு? அதுக்கப்புறம் தான் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3-4 மாதம் இங்கே வந்து இருப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் வந்து இருந்தேன். எங்கள் ஊர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் நரிக்குடின்னு ஒரு கிராமம். அங்கே போய் இருந்துட்டு அவர்கிட்ட 4 மாதம். அப்போ அவர் சொன்னார், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் 10 மாதத்துக்கு உனக்கு நான் ஃப்ரீயாக மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உனக்கு வந்திருக்கிறது இதெல்லாம் வரவே கூடாது, உனக்கு வந்திருக்கு. அது உனக்கு வர வியாதியே கிடையாது. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு சில இதெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி நடுஜாமத்தில் இப்படி வலிச்சுதுன்னா இந்த மாதிரி இதை போட்டு குடிங்க. அதாவது சின்ன வெங்காயத்தை போட்டு, ஜீரகம் போட்டு, மிளகு போட்டு சூப் வச்சு குடித்தா அந்த வலி உடனே கொஞ்சம் நிற்கும். அப்போ ஒரு 1/2 அன் ஹவர் தூக்கம் வரும். அந்த 1/2 அன் ஹவர் தூக்கி முடியும்னா மறுபடியும் வலி எடுக்கும். சரி, இந்த விஷயத்தை உங்கள் ஒய்ஃப்ட்ட சொன்னீங்களா? ஏன்னா கேன்சர் சொன்னாலே பயப்படுவோம். அது எப்படி நீங்கள் உங்கள் மனைவிட்ட சொன்னீங்க? சொல்லிட்டேன் நான். இதில் என்ன சார் மேடம் பயப்பட வேண்டியது என்ன இருக்கிறது? நாங்கள் 2 பேர், லாபமோ நஷ்டமோ 2 பேர் தான் பேசிக்கணும். அவங்களையும் நான் கூட்டிகிட்டு தான் போனேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. சொந்தம் பந்தம் எல்லாருக்குமே தெரியும். இதில் மறைச்சி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வாழும்போது வாழ்வு எப்படி ரசிக்கிறோமோ அதே மாதிரி ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எனக்கு அது நான் சாவுறனோ இது பண்ணுறனோ எனக்கு எதுவுமே எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு ஒரே பயம் என் மனைவி தான். 20 வருஷம் என் கூட வாழ்ந்த வாழ்க்கையில் அந்த பொண்ணு இது வரைக்கும் என்னை நீன்னு கூட சொன்னதில்லை. இது நீங்களே கூப்பிட்டு கூட கேளுங்க. இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறது உலகத்தில் பெரிய கஷ்டம். என்ன அவள் என்ன சொல்கிறா, அவள் வாழ்வோ சாவோ 2 பேர் ஒன்றா போவோம். நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றுங்க, நான் ஒரு கிளாஸில் 2 பேர் குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இல்லை நான் சொல்கிறது கேளுங்க. இல்லை, இப்போது உங்களுக்கு இப்படி இருக்குது சொல்கிறார்ல, அதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? அவங்க நாடி பார்த்தோன்னே எல்லாம் சொல்லிவிடுவாங்க மேடம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நிறையா பார்த்து நிறைய பேர் கிளியர் ஆகுது மேடம். இப்போ உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது? என் உடல்நிலை என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியல. வலியும் வேதனையும் தான் அதிகமாக இருக்குது. என்னால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியலன்னு எனக்கு தோணுதோ அப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுல அர்த்தமே இல்லைங்க மேடம். சரி, அவர் என்ன சொல்றாரு? குணப்படுத்த முடியும் சொல்றாரு. முடியும் குணப்படுத்த முடியும். அவர் சொல்றாரு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி ரெஸ்ட் எடுங்க மேடம். தைரியமாக இருக்கணும். அதுக்கு தகுந்த பொருளாதாரம் இருக்கணும் மேடம். நான் சொந்த பந்தத்துலாம் யார்ட்டையும் போய் நிற்க முடியாதுங்க மேடம். ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா கொடுத்துட்டு போனேன், இவனுக்கு நான் என்ன செஞ்சேன் அது செய்யணும் சொல்கிற உலகம் மேடம் இது. சொந்த பந்தங்கன்னா எல்லாரும் நல்லவங்க கிடையாது, அதே மாதிரி எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. அப்படி ஒரு இப்ப எதுக்காக எங்க கிட்ட வந்தீங்க? நாங்க என்ன செய்யணும்? என் மனைவிக்கு ஏதாவது ஒரு நான் இல்லைன்னா கூட அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியமா இருக்கணும் மேடம். இல்லை ஒரு ஓம்லையோ ஏதாவது சேர்த்துக்கணும். அந்த பொண்ணு விரும்பினா ஒரு மறுமணம் பண்ணி வைக்கணும் மேடம். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேனே தவிர மற்றபடி எதுக்காக நான் வரவே இல்லை. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதுக்கு? அவங்க அதான் சொல்கிறத, அந்த பொண்ணு வந்து என்னன்னே ஒன்றும் புரிஞ்சிக்க அந்த மாதிரி அது என் கூட வாழ்ந்துருச்சு வாழ்க்கை. ஒன்றும் தெரியாது, உலகமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனைவியா நீங்களே வந்து நம்ப மாட்டீங்க நான் போய் சொல்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்க்ரீனை நீ விற்று வைமானா கூட ஒரு 500 ரூபா கொடுத்து சில்லறை கொடுன்னா கொடுக்க தெரியாது அந்த பொண்ணுக்கு. மெட்ராஸில் தான் கல்யாணம் பண்ணி 20 வருஷம் மெட்ராஸில் தான் இருக்குது. இது ரிலேஷன் தான், அது சொந்த சித்தி பொண்ணு தான் அது. அந்த பொண்ணுக்கு 4 அண்ணன் தம்பிங்க இருக்கான். இது வரைக்கும் ஒரு அக்கா இங்கே இருக்குன்னு என்னன்னு கேட்கல. இவ்வளோ பெரிய வியாதி வந்து மச்சான் கஷ்டப்படுறாரு எல்லாமே தெரியும். இது வரைக்கும் என்னன்னு கூட கேட்கல அவனை. அப்போ இந்த பொண்ணு எனக்கு அப்புறம் வாழணும். நான் சொல்கிறது அதுதான். இல்லை ஒரு நல்ல ஓம்லையோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஏற்பாடு பண்ணி இது பண்ணி விடும். நான் யாரையும் நம்பி சொந்த பந்தங்களை விட்டுட்டோ அக்கா தங்கையில் விட்டுட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போகக்கூடாது. என்னோட தனிப்பட்ட கருத்து இதுதான். ஆயிஷா, உங்கள் 20 வருஷ வாழ்க்கை எப்படிமா இருந்தது? அதெல்லாம் எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். நான் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு உங்கள்கிட்ட எப்போ சொன்னார்? அது 2 வருஷமாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல அவருக்கு வலி இருக்குன்னு நல்லா தெரியும். சரி, ஆனால் இது இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா?
தெரியும். எப்போ தெரியும்? அதான் இப்போ நாட்டு மருந்து வைத்து சாப்பிட போனாங்களே அப்போ சொன்னாங்க. நீங்களும் கூட போவீங்களா? நானும் கூட தான் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி போவீங்க? மாசம் மாசம் மாதம் மாதம் போவோம். பணம் ரொம்ப செலவாகும்ல போயிட்டு ஆமா. வரதுக்கு? எவ்வளோ ஆகுமா? அது 10,000 ரூபாய் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதம் அவர் எனக்கு ஒரு 4000 ஃபீஸ் வாங்கினார். ம். இப்போ 2 பேர் நாங்கள் போகிறோன்னா ட்ரெயினில் பர்த்து போட்டு தான் போக முடியும். இப்போ சாப்பாடு டிஃபனு அங்கே போய் இறங்கி ஒரு நாள் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் அங்கே போக முடியும். ஒரு 4 மாதம் தான் வாங்கினார் அவர். அதுக்கப்புறம் காசு வாங்கலை. காசு வேணான்ட்டாங்க. காசு வேணான்ட்டார். ஏன்னா உங்கள் சூழ்நிலை சூழ்நிலை சரி சரி இருக்குது, நான் ஃப்ரீயாகவே மருந்து மருந்து தரேன் தரேன், அப்படின்னு சொல்லிட்டாரு. 1 வருஷம் நான் தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். எப்படிம்மா அங்கே நிறைய கூட்டம் இருக்குமா? ஆளுங்க நாங்கள் போராட்டம்லாம் ஜனமாக தான் இருக்கும். நிறைய இருப்பாங்க. அவர் எப்படிம்மா, அவரோட மனநிலை எப்படிம்மா இருக்கு? மனநிலை அதான் இந்த நோவு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஏதாவது இது பண்ணுறாரு, என்ன நினச்சி ரொம்ப இது பண்ணுறாரு. இப்போ இந்த 1 வருஷம் 2 வருஷமா உங்க வருமானம் கம்மியாயிருக்கும்ல, அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு அதுவரை எனக்கு அந்த நாள் எந்த குறையும் எனக்கு வைக்கல அவர். அவர் எல்லாம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு. நான் இதுவரை யார்கிட்டையும் 1 ரூபாய் போய் கேட்டதில்லை. அவரே தான் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. சரிம்மா, இவ்வளோ தைரியமா இருக்கீங்க, ஃபேஸ் வந்துடுச்சு, ஃபேஸ் பண்ணிடுவோம் சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு தற்கொலையை பத்தி எல்லாம் பேசுறீங்க? முடியல, என்னால் முடியல, நீ போ, உன் வழியை பார்த்துக்கோ அப்படின்றாரு. போனால் 2 பேரும் ஒன்றா போவான். நீங்க தான் சொன்னீங்கல்ல தைரியமா ஃபேஸ் பண்றேன்னு, அப்புறம் ஏன் எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? வேற என்ன பண்ண முடியலன்னு அவரே போறேன்றாரு. அவர் பொறுப்பா நான் என்னத்துக்கு இருக்கணும்? உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொன்னாரா? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. எனக்கு தேவையில்லை அது. போனால் 2 பேரும் ஒன்றா போவோம், வாழ்ந்தா 2 பேரும் ஒன்றா வாழ்வோம். நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, சொல்லுங்க மேடம். அவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு 20 வருஷம் உங்க கூட வாழ்ந்திருக்காங்க, திடீர்னு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வேதனை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது மேடம். இருந்தாலும் ஒரு அப்பாவி பொண்ணை விட்டு நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல. என்னோட சுயநலத்துக்காக அந்த பொண்ணு ஏன் சாகணும்னு சொல்லுங்கள். அவள் ஏன் சாகணும்? எவ்வளோ ஹை கிளாஸாக இருக்கட்டும், எவ்வளோ லோ கிளாஸாக இருக்கட்டும் மேடம், இது வரைக்கும் நீன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாத மனைவி இருந்ததே கிடையாது. நான் பெருமைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வரைக்கும் நான் நீன்னு கூட சொன்னலை. நான் எவ்வளோ திட்டினாலும் பேசினாலும் சரி, எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. இப்போ இப்படியாப்பட்டவளை ரொம்ப காதலிக்கிறீங்கல்ல அவங்கள? யாரு? அவங்கள. அது என் மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும். எவ்வளவு தூரம் கொஞ்சம் அது சொல்லுங்க. சொல்லவே முடியாது மேடம். அப்படி அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் நான். இல்ல, அப்படி இருக்கும்போது அந்த காதல் உங்களை காப்பாற்றாதா? அதெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க மேடம். என்னோட சூழ்நிலை நான் நீங்க அனுபவிக்கிறேன் ஹோப் பாருங்க விடக்கூடாதுங்க. மேடம். ஏன் ஹோப் மேடம், விடுறீங்க? நான் எவ்வளவு தைரியமா இருக்கிறேன்னு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துக்கிறாரு. என்ன மாதிரி தைரியசாலி யாருமே இருக்க மாட்டான். ஆனா அவர் பேரு இப்ராஹிம் வந்திருக்காரு, கேளுங்க. அதை விட இன்னும் ஒரு உயிர் நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காரு. அவரெல்லாம் ஒரு நண்பர் கிடையாது, இன்னும் ஒரு தாய் தகப்பேன். அந்த மாதிரி எனக்கு இறைவன் கொடுத்த எல்லாமே மிகப்பெரிய சொத்து தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தைரியமா பேசுறீங்க, உங்களுக்கு கூட பக்கபலமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் நீங்க மனசு நோவடிக்கிற மாதிரி அந்த மேடம் அதை நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு கால் போய் 2 கால் போயிருந்தா கூட நான் ரோட்ல உட்காந்து டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிப்பேன் மேடம். இந்த வேதனை தாங்க முடியாதுங்க மேடம். அதை அனுபவிக்கிறதுக்கு தானே மேடம் 1000 சொல்லலாம் மேடம், 1000 பேசலாம் மேடம். என்னோட சூழ்நிலையும் சந்தர்ப்பம் ஒவ்வொரு இரவும் எனக்கு 1 வருஷத்தை விட மோசமாக போய்கிட்டு இருக்கு மேடம். தெரியுமா உங்களுக்கு? கேளுங்க. குழந்தைங்க இல்லாத பிரச்சனை எதுவும் உங்களுக்கு அதெல்லாம் இருக்கல? எதுவுமே பேசவே மாட்டாங்க. எதுவுமே உங்க 2 பேருக்கு அந்த பிரச்சனை இல்ல? எங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் ஏதாவது போய் பார்த்திருக்கீங்களா? எவ்வளோ பார்த்துட்டு எவ்வளோ செலவு பண்ண மேடம்? எவ்வளோ செலவு பண்ண, எவ்வளோ இது பண்ண, அது பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. என்ன பெரிய குழந்தை பெற்றவங்களாம் அந்த உட்காந்து என்ன குழந்தைய சோறு போட பத்தி எனக்கு மாட்டேங்கிறாங்க எந்த உலகத்துல. பிரச்சனையும் இல்லை. குழந்தைய பத்தி என்னத்தை வாரி கட்டிட்டு போனாங்க சொல்லுங்க. இருக்கிற வரைக்கும் 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். உட்காருங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வருஷத்தை ஃப்ரெண்ட்ஷிப்? நான் சின்ன வயசுல எதிரில் தான் கொடுத்துன்னு வந்தார் இவர். அப்போதுலே பழக்கம். எங்கள் மாமா ஃப்ரெண்டு இவர். அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே வண்டி இருக்கனால என் கூட வந்து க்ளோஸ் ஆகிட்டு என் கடையில் இருந்து அப்படியே இன்னும் அதிகமாக பழக்கம். நீங்க என்ன பண்றீங்க? ஒர்க் ஷாப் வச்சுக்கிறேன் மேடம், 2 வீலர். நீங்க போயிருக்கீங்களா உங்களோட திருநெல்வேலி கிட்ட போயிருக்கேன் மேடம். சித்தரை பார்க்கறதுக்கு? போயிருக்கேன் மேடம். என்ன சொல்றாரு அவரு? உயிர் வாழ்ற வரைக்கும் மருந்து சாப்பிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நோய் என்ன வியாதின்னு சொன்னாரு? கேன்சர் தான் சொன்னார் மேடம். முதுகு எலும்புலேருந்து பறையணும் வருது அவருக்கு. அவர் நாடி பிடிச்சே கரெக்டாக சொல்கிறார் மேடம். அவர் குறை சொல்ல முடியாது, கரெக்டாக சொல்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி நோயை கேன்சர் சொந்தக்காரர் ஒருத்தவங்களுக்கு குணப்படுத்திருக்காரு மேடம். குணப்படுத்திருக்காரு. அவங்க காலில் அவருக்கு சாப்பிட்டு அதிகமாக மருந்து சாப்பிட்டு அவங்க காலில் ஆறியே போயிருக்கு மேடம். எங்க சித்தி ஒருத்தவங்க கர்ப்பப்பையில இருந்துக்குது அவங்களுக்கு. மேடம், எங்க சித்தி கர்ப்பப்பையில இருந்து ஒருத்தவங்க இப்போ 10 மாதம் 1 வருஷம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு ஸ்கேன் எடுத்துட்டு வர சொன்னாங்க அவரை. ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு. ஸ்கேனில் கிளியர் ஆயிடுச்சுன்னு வந்துருக்குது. இப்போ வராமல் இருக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க அவரோட அக்கா.
இப்போ என்ன சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன செய்யணும்? அவங்க வந்து நாட்டு மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 10 மாதம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அவன் வலி தாங்க முடியலன்ட்டு ட்ரிங்க்ஸு ஒரு நாள் போட்டுட்ருக்காங்க. அது வந்து எஃபெக்ட் வேறு மாதிரி மாறிடுச்சான். ப்ளட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவர் இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு இப்போ ரொம்ப வலி அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அழுகுறான் ரொம்ப. சின்ன வயசுலேருந்து எப்படிம்மா அவர்? சின்ன வயசுலேருந்து நல்லா தான் இருந்தான். நல்ல வேலைக்கெல்லாம் நல்லா தான். கேரக்டர் எப்படியா வருது? கோபம் வரும் மேடம் எனக்கு. சின்ன கோபம் வயசுல அதிக கோபம் கோபம் வரும். அதிகமாக அது கோபம் வந்துச்சுன்னா யாருன்னு பார்க்க மாட்டேன், அவங்களே திட்டிடுவேன். அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், கரெக்டாக இருக்கணும். எனக்கு வீட்டில் வந்தால் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். யார்ட்டையும் போய் எதுவும் கேட்காதீங்க, கோபம் எதுவும் அதிகமாக நிற்காதீங்க. வரும் அவனுக்கு. இருக்கிற வருமானத்தை வச்சு குடும்பம் பண்ணுங்க, இருக்கிறத செய்யுங்க. சொந்தம் பந்தன்னு யார்ட்டையும் தயவு செய்து போய் நின்றாதீங்க. இப்போ நான் செத்தா கூட சரி, அதுக்காண்ட காசை நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் இருக்கிறேன். நான் இதில் இதை விட என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்க அது அப்படி கூட போய் நிற்காதீங்க. பேசக்கூடாதுங்க. இல்லை மேடம், அது கொஞ்ச நாளாவே இந்த வார்த்தை அதிகமாக அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் எனக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கணும். எனக்கு தான் தெரியுது ஆமா, உடம்போட வலி. எனக்கு நான் மறுபடியும் அதே தான் உங்களுக்கு சொல்றேன் தெரியல, நான் பார்க்கறது பேண்ட் ஷர்ட் போட்டுனேன். மேடம். என்னோட வலி மறுபடியும் எனக்கு எனக்கு தான் தான் தெரியுது. தெரியும். என்னோட அப்படின்னு. வேதனைகளும் என்னோட இதையும் இன்னொன்னு சொல்லட்டுமா வாங்குற- உங்ககிட்ட? சொல்லுங்க உங்களுக்கு வேதனை இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க இப்படி சொல்லும்போது அவங்க correct. மனசுல எவ்வளவு வேதனை Correct. இருக்கும். அதை தான் நான் ஏன்னா சொல்றேன் மறுபடியும் அது வரும்போது எல்லாருக்கும் அது வரதான் போறது. மேடம். நான் வந்து இதை எப்போன்னு நமக்கு இப்ப சாக போறோம், அப்புறமா சாக போறோம்னு சொல்றதுக்கான ரைட்ஸும் Rights ஏ கிடையாது. கிடையாது. உண்மை மேடம். நமக்கு தெரியும் தெரியாது. அது உண்மை மேடம். அதான் அதுதான். சரிங்களா? சாமியார் பேர் என்னது? சாமின்னு தான் மேடம் நாங்கள் கூப்பிடுவாங்க. சாமி தான் சாமி. மேடம். அவருக்கு பேர் என்னன்னு தெரியல. பேர் கூட உங்க தெரியும். பேரு ஃபுல் நேம் சொல்லுங்க. என் பேர் முகமது மீரான். அவர்கிட்ட துரைன்னு சொன்னாதான் தெரியும். முகமது மீரான். ஹலோ ஹலோ, நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நான் ஜீ தமிழ்லேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. இங்கே துரை வந்திருக்காரு. ஆ அவருக்கு என்ன ஆக்சுவலி ப்ராப்ளம்? அதாவது அந்த பைனல் கார்டில் வந்து அவருக்கு ஒரு கிருமி இருந்து அந்த மஜ்ஜையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா. சரி. அந்த எலும்புல உள்ள மஜ்ஜையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை நாடியில கண்டுபிடிச்சி முதல்ல சத்து இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் நாட்டுக்கோழி சூப்பு இதெல்லாம் கொடுத்து ஒரு சின்ன சின்ன மருந்து கொடுத்து ஒரு 3 மாதம் சத்து ஏற்றணும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த புத்து கிருமி இருக்கு, நம்ம இந்த மருந்தை ரெகுலராக சாப்பிடணும்னு சொல்லி அவர் இந்த ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி சிகரெட்டு கண்டது இந்த அசைவம்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அவங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மருந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, உழைப்பு இல்லைங்கிறதுக்காக நான் அவருக்கு வந்து சர்வீஸாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். சரி சாமி, ஒரே ஒரு விஷயம். இந்த நாடி பிடிச்சு இது புற்றுநோய்னு நீங்க கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்புறம் இந்த புற்றுநோய்ங்கிறது வந்து ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராவா ஏதாவது வளர்ச்சி இருந்தா அதை வந்து போய் டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க, பயாப்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரி அது வந்து பரவலாக மேலிக்னன்ட் சொல்லுவாங்க, மேலிக்னன்ட் growth சொல்லுவாங்க. அதுதான் புற்றுநோய். அது ஒண்ணும் இல்லாம நீங்க நாடி பார்த்தே சொல்றீங்க. அதுதான் அது கன்ஃபார்மா சொல்றது. ஏன்னாமா இப்போ நம்ம நாடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை அணுக்கள் ரெட்டை அணுக்கள் ஓடுறத பார்த்து தெரிஞ்சிடும். ஏன்னா எலும்புக்கு உள்ள மஜ்ஜையில அது இருக்கு. மஜ்ஜைங்கிறது வந்து அந்த ஃப்ளூயிடா? எலும்புக்கு உள்ள ஒரு சத்து இருக்கும் இல்லையாமா, ஆமா. அந்த சத்துல இருக்கு. அந்த சத்தை வந்து பயாப்சி டெஸ்ட் முதுகெலும்புல ஓட்ட போட்டு எடுக்க முடியாது. அதனால அதை கண்டுபிடிக்காம டாக்டர்ஸ் அது முதுகு வலி தான் போங்க, முதுகு தண்டுல தேஞ்சிருக்கு வச்சிருக்குன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவங்க மேல்நாட்டு மருத்துவம் ஃபுல்லா அந்த அளவுக்கு நாடி பார்க்க தெரியாது. இந்த மருத்துவம் அப்படி இல்லை. அவங்கள வேற மாதிரியான ஒரு அணுக்கள் அவங்க உடம்புல இருந்துச்சுனாலே நாடியில தெரிஞ்சிடும். இப்போ எய்ட்ஸ் கிருமி, புற்றுநோய் கிருமி, அது போக இந்த காலில் சுருட்டு நரம்பு வருது பாத்தீங்களா, இது மாதிரி நரம்புகள் உள்ள கொக்கி கிருமிலாம் வந்துருச்சுன்னா அது நாடியிலே தனியா தெரியும். நாடி இன்னொரு நாடி அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இந்த மாதிரி புற்றுநோய் எத்தனை பேருக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க? ஒரு 4-5 பேருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்மா. சரி, இப்போ துரை வந்து நல்லாயிடுவாரா, குணமாயிடுவாரா? துரை குணமாயிடுவாருமா கரெக்டா இருந்தா. சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க சாமி. இப்போ நீங்க புற்றுநோய் சொல்றீங்க இல்லையா? ஆமா. இப்போ ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமா? அந்த மாதிரி யாருக்காவது பண்ணிருக்கீங்களா? புற்றுநோய் இருக்குங்கிறதையா? ஆமா ஆமா, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பயாப்சி டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அதே மாதிரி மீரானுக்கு பண்ண அது கன்ஃபார்ம் பண்ணலாமா? பண்ணலாமா? நான் இருக்குன்னு சொன்ன பிறகு டெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மருந்து கொடுப்பேன். அப்போ டெஸ்ட பார்த்து தான் புற்றுநோய்னு நீங்க சொல்லுவீங்க. அதெல்லாம நீங்களா நாடி பிடிச்சு சொன்னது இல்ல. முதல்ல வந்து புற்றுநோய் இருக்குன்னு சொல்லிடுவோமா, புற்றுநோயோட தாக்கம் உங்களுக்கு இருக்கு, சரி,
நீங்க ரிசல்ட்ல தெரிஞ்சுக்கிடணும்னா போய் நீங்க பயாப்சி டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. சரி. அந்த டெஸ்ட்டை எடுத்து நீங்க முதல்ல நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லுவேன். கீமோ ரேடியேஷன் பண்ணாம வாங்கன்னு சொல்லுவேன். வெரி குட். ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. சரிம்மா. பாத்தீங்களா மீரான், அவரே கரெக்டா சொல்றாரு பாருங்க. அவர் புற்றுநோய்னு சந்தேகப்பட்டிருக்காரு. சந்தேகப்பட்ட அதே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. என்னன்னா பயாப்சி எடுக்காம புற்றுநோய்னு கன்ஃபார்மா சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் கூட எதுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க, எதுக்கு ஸ்கேன் பண்ண சொல்றாங்க, எதுக்கு டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க? அது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சின்ன ஒரு டயக்னோசிஸ் மிஸ்டேக் இருந்தா கூட தப்பாயிடும். அதுதான் மேடம் அவர் என்ன சொன்னார், இன்னொரு வார்த்தை சொன்னார் கேட்டிங்களா? இப்போ இது வந்து வேற எங்கன்னா இருந்தாலும் இதை உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது ஆல்ரெடி உள்ள எலும்புக்குள்ள இருக்குது. எந்த எலும்புக்குள்ள எங்க இருந்தாலும் ஸ்கேன் பண்ணா கண்டுபிடிக்க முடியும். ஸ்கேன் பண்ணி growth தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பயாப்சி எடுத்து தான் செய்வாங்க. பயாப்சி எடுத்தாதான் இது வந்து பாசிட்டிவா வந்தாதான் இந்த கேன்சர்னு உறுதியா சொல்ல முடியும். அது அவர் கிளியரா சொல்றாரு. யாருக்குமே பயாப்சி எடுக்காம கேன்சர்னு அவர் உறுதியா சொன்னது இல்ல. மீரான் என்ன சொல்லியிருக்காருன்னா, காசு இல்ல, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு 12,000 ரூபாய் கொடுக்க முடியாதா? எவ்வளவுதான் மேடம் கொடுப்பாங்க? முதல்ல உங்களுக்கு கேன்சர் இருக்கான்னு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடாது, இருக்காது. முகமது மீரானுக்கு கேன்சர் இருக்கிறதா என பரிசோதிக்க சொல்வதெல்லாம் உண்மை குழு முடிவு செய்தது. சில நாட்கள் கழித்து முகமது மீரான் மீண்டும் சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்தார். அதான் நீங்கள் அமிச்சிங்க, அந்த டாக்டரை போய் பார்த்து அவர் செக் பண்ணார், ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லி. அதான் 2 பேரும் பிரகாசமா இருக்கீங்க. அப்படின்னு எப்படி மேடம் சொல்லிட முடியும்? கொடுங்க அத. என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு புரியல. உட்காருங்க. எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ப்ரொவிஷனல் டயக்னாசிஸ், தட் இஸ் நாட் கேன்சர். The probable benign nature of the condition explained in detail to the patient's attender. That is malignant and benign. Malignant சொல்லுதுன்னா அது வந்து cancerous. Benignனா it is not cancerous. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, probable benign nature. That is இது initial examination தான். அவங்களோட கன்க்ளூஷனில் வந்து இது கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பினைனாக இருக்கிறதுக்கு எதனால பினைன் நினைக்கிறாங்க, எதுக்கு கேன்சர் இல்லைன்னு நினைக்கிறாங்கதுங்கிறதுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம், போட்டிருக்காங்க இதில். ஆனால் இன்னும் நீங்கள் அது கேன்சராக இருக்கும்னு பயப்படுறீங்கன்னா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. சரிங்க மேடம். சந்தோஷமா ஆயிஷா? சந்தோஷம். அந்த பொண்ணை பயமுறுத்தி இவர் எப்படி வந்தார் தெரியுமா? என் ஒய்ஃபுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் கேன்சர், நான் இறந்து போனால் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், நான் பண்ணியிருக்கேன். என்னால் வலி தாங்க முடியும். நான் தான் சொல்கிறேன், அப்புறம் என்ன இருக்கு? எத்தனை வாட்டி? 2 வாட்டி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணாருமா? அதான் ஏதாவது இப்போ மருந்துங்களை குடிச்சு ஒரு வாட்டி குடிச்சுப்பாரு, எங்கன்னா போயிடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. இது கேன்சர்னு யாரோ ஒருத்தர் சொன்னார், அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியா? இல்லை, அதுக்கு இது கேன்சர்னு சொன்னார். இந்த நோய் இல்லாமல் நோய் இருக்கு நினச்சிட்டு இருக்கிறதே வந்து இட் கேன் காஸ் டெத். நம்மளையே அழிச்சிடும். இட்ஸ் நாட் அ ஜோக். சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது இது. எனக்கு அவரை பார்க்கணுமே, உங்களுக்கு கேன்சர் சொன்ன ஆளை பார்க்கணுமே. என்ன பண்ணலாம் பாருங்க மேடம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்கள் பேர்? என்னோட பேர் ஸ்ரீ சிவானந்தம் ஐயா. ம். நான் சின்ன குழந்தையிலேருந்து எங்கள் போகர் மாயா சுவாமிகளோட சிஷியர் நான். இப்போது அவங்கக்கிட்ட காட்டில் 13 வயசுலேருந்து சில மருத்துவங்கள், யோகா, தியானம், இறைவனை முழுமையாக தன்னை உணர்ந்து இறைவனை முழுமையாக காணதுக்கு உண்டான விஷயங்களை அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இது வரைக்கும் அனுபவித்து வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் கேன்சரில் மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்களா எப்படி? ஒரு மனிதனுக்கு வந்து உச்சந்தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் என்ன நோய் இருந்தாலும் குணம் ஆக்கிறதுக்கு உண்டான மருந்துகள் இருக்குது. இப்போது 4448 நோய் சொல்கிறாங்க. அது 4448 நோயும் அறிய முடியும். அதுக்கு 1,00,000 மருந்து இருக்குது. அந்த 1,00,000 மருந்துகளையும்
கொடுக்கணும் அப்படின்னா 1,00,000 மருந்து செய்ய முடியாது. அதனால் வாதம் பித்தம் கபம் அந்த 72,000 நாடி நரம்புக்கு சரியான மூளைக்கு போய் சேரக்கூடிய அந்த கெயின்ஸ் சத்து மட்டும் உண்டாக்குறதுக்கு ஒரு 4 மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது குரு மூலமாக. அது எந்த நோய்க்கும் கேட்கும். இப்போ நான் கொடுக்குற மருந்து. அப்போ நீங்க சொல்றது வந்து நீங்க சித்த வைத்தியம் தான் பண்றீங்க. ஆமாம், சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக்கு, யுனானி, நம்ம பாரம்பரிய மருத்துவம் எல்லாமே கலந்து தான் இருக்கும். அப்போ அது நீங்க கலக்கிறது வந்து உங்களோட கலக்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் மருந்து வந்து நானாக சில மருந்து செய்கிறதில்ல. சில மருந்தை இம்காப்ஸ்லேயே வாங்குறேன். சில மருந்துகள் சில சின்ன சின்ன மருந்துகள்லாம் மலையில் கிடைக்காது. இப்போ மலையில் கிடைக்கிற மருந்து மூலிகைகள்லாம் கிடச்சிக்கும், முக்கியமான மருந்து. இப்போ சில ஜாமான்களை இப்போ நம்ம கடை சரக்குன்னு சொல்லி வாங்கக்கூடிய இந்த கடை சரக்கு ஜாமான்கள்லாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு பலன் கொடுக்காது. ஏன்னா எல்லா மருந்துமே இறந்து போய் தான் இருக்கும். அந்த மருந்துகளை வாங்கி தான் நிறைய நாட்டு மருத்துவத்தில் இப்போ மருந்துகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. என்னோடய மருத்துவம் வந்து ஏழைங்களை காப்பாற்றுறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. நிறைய கூட்டம் இருக்கு உங்ககிட்ட. கூட்டம் நிறைய இருக்குது, ஆனால் பணம் நீங்க ஃபீஸ் வாங்குறது இல்லை. ஃபீஸ் வாங்குறேன். கொஞ்சம் வசதியான உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுத்துட்டு போங்க. இப்போது இவருக்கு நீங்கள் என்ன டயக்னைஸ் பண்ணீங்க? இவருக்கு வந்துமா இப்போது இவருக்கு நாடியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வைரஸ் வந்து புற்று, அது வைரஸ் தான். அது வந்து எலும்புக்கு உள்ளே இருக்கும். இப்போ பயாப்சி டெஸ்ட்டு இவருக்கு பார்க்க முடியாது. இல்லைங்க, கேன்சருங்கிறது வந்து அப்நார்மல் செல் க்ரோத்து தான். அதுக்கும் வைரஸுக்கும் எந்த சம்மந்தம்? அது வைரஸ் இருக்குமா, அது வந்து பிளட் இருக்கு இல்லையாம்மா, அது எதிர்ப்பு சக்திக்கும் ரெட்டனுக்களுக்கும் சம்மந்தம் இல்லாதது. நீங்கள் சாதாரண கேன்சர் டயக்னைஸ் பண்ணும்போது டெஸ்ட் எடுப்பீங்களா? டெஸ்ட் எடுப்பேன். இவருக்கு எடுத்தீங்களா? இவருக்கு எடுக்க முடியாது. ஏன்? இவருக்கு எலும்புக்கு உள்ளே இருக்குது. என்னங்க நீங்கள் அவருக்கு டெஸ்ட் எடுத்துட்டு அவருக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. த ப்ரூஃப் தெர் இஸ் நோ கேன்சர் ஃபார் ஹிம். அவருக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்குது. அவரோட எக்ஸ்ரேல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வைரஸ்ஸு போனுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் கிடையாது. அவரோட எக்ஸ்ரேல க்ளீனாக தெரியறது டிஸ்க் ஸ்லிப் ஆகிருக்கு. அந்த டிஸ்க்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று இடையில இருக்கிறது, அந்த இது போய் அது ரெண்டும் ப்ரெஸ் ஆகுது, இடையில இருக்கிறது நர்வ்ஸ் எல்லாம் ப்ரெஸ் ஆகுது. அதுதான் அவருக்கு ப்ராப்ளம். அது வந்து எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும், ஃபுல்லாக படுக்க போட்டுடும். அதுதான் அவர் ப்ராப்ளம். அவரோட நோய்க்கும் கேன்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ 3 பேர் உள்ளே வர போகிறாங்க. 3 பேரில் கேன்சர் இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் இங்கே கொஞ்சம் நாடி பிடிச்சி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? வயசு என்ன? வயசு 50 வயசு. பீடி சிகரெட் முதல்ல குடிச்சிருந்தேன். முதல்ல குடிச்சிருக்கேன். தண்ணி அடிச்சிருக்கேன். முதல்ல தண்ணி அடிச்சிட்டேன். சிகரெட் குடிப்பதில்லை. எவ்வளோ நாளாக குடிச்சு? அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக குடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டி. சரி. புகையில, பாக்கு, அதெல்லாம் வெத்தலை, இது மாதிரி எதுவும்? பால், டீ, மோர், காப்பி, தேயிலை, டீ சாப்பிடுவேன். அதெல்லாம் நல்லா சாப்பிடுவீங்க? இல்லை டீ குடிக்கிற டயத்துக்கா? டீ குடிக்கிற டயத்துக்கு சாப்பிடுவேன். கொஞ்சம் நினச்சி நேரத்துக்கு சாப்பிடுவேன். சரி. இது இல்லாமல் காலையில் சாப்பாடு என்ன சாப்பிடுவீங்க? நான் காலையில் ஒரு டிஃபன் சாப்பிடுவேன், இல்லை சாப்பாடு தான் சாப்பிடுவேன். டிஃபன்னா? டிஃபன் இட்லி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிடுவேன். இட்லி, பொங்கல் அப்படின்னு சாப்பாடு சாப்பிடுவேன். இது மாதிரி வெறுமனையாக தான் சாப்பிடுவீங்க. சரி. இது போக 11 மணி இந்த மாதிரி இந்த டயத்துலலாம் டீ காப்பி சாப்பிட்டு போவீங்க? சாப்பிடுவேன். அதில் வடை இந்த மாதிரி வெளியில் கடைகளில் இருக்கக்கூடிய வடை, வடைலாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் சாப்பிடுவாங்க. பொரிச்ச எண்ணெயில் எல்லாமே பண்ணினா கேன்சர் வரும் சொல்கிறாரு. இல்லை, இப்போ தண்ணி அடிக்கிறது, புகை வலிக்கிறது. மூச்சு நல்லா எடுத்து விடும். இவங்களுக்கு அந்த கேன்சரோட வைரஸ் இருக்குது. எங்கே இருக்குது? அதாவதுமா இப்போ அந்த லங்ஸ் வருது இல்லையா, அந்த லங்ஸுக்கும் அந்த கல்லீரலுக்கும் சென்டரில் அந்த இடத்துல இருக்குது. ரைட்டா லெஃப்டா? ரைட் சைடு. எதுக்காக அப்படி இருக்கு? என்ன காரணம்? இல்லைம்மா, இது ட்ரிங்க்ஸு அதிகமாக சாப்பிட்றது, இது வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடாமல் இருந்திருக்காது. அதாவது தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட தப்பு, அந்த சாப்பாட்டில் நிறைய தப்பு இருந்திருக்கு. உங்கள் பேர் என்னம்மா? மணி. வயசு என்ன? வயசு
31. திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் கடையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலும் அந்த கிருமி வந்துடும். 12 வருஷம் கழிச்சு தானே தெரியும். காலையில் எழுந்திரிச்சோன்னே வலிலாம் இருக்கா உடம்புல? லைட்டாக இருக்குதான். எந்த இடத்துல? முதுகுலாம் ஏந்து சொல்ல காலையில் ஏந்து லைட்டாக முதுகில். விந்து நிறைய உடம்புல விட்டு போயிருக்கு. அதனால் இப்போ எலும்புலலாம் அந்த வலி இருக்குது. ஆனால் புற்றுநோய் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து வலி இருக்குது, லேசாக இருக்குது, ரொம்ப பாதிப்பு இல்லை. ஆனால் ஆரம்பிச்சாச்சு. புற்றுநோய் ஆரம்பிச்சாச்சு. அவர் என்ன பண்ணா அதுக்கு? இப்போ வந்து இவங்க வந்து இஞ்சி, இந்த பூண்டு, புதினா இலை, அடுத்தது ஓமம், துளசி. அப்போ இவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது மெடிசன் எல்லாம் சாப்பிட வேண்டாம்? மெடிசன் சாப்பிட்டுக்க வேண்டாம். சரி, இப்போ அவருக்கு எங்கே இருக்குது புற்றுநோய்? எலும்புக்கு அந்த கிட்னி இருக்கு இல்லையாம்மா, கிட்னி சைடு, கிட்னிக்கும் எலும்பு ஆரம்பிக்கிற அந்த கார்னிங்கில் வர ஆரம்பிக்கும். அந்த கட்டி வந்து சதை என்னமோ தான் விடும். வயசு என்ன ஆகுது? 38. திருமணம் முடிஞ்ச எவ்வளோ நாள் ஆகுது? காலையில் என்ன சாப்பிடுவீங்க? நல்லா டிஃபன் செஞ்சோம், தோசை, இட்லி எல்லாம் சுட்டுடும். காய்கறியில் எது அதிகமாக எடுப்பீங்களா? நாங்கள் பீன்ஸ், கேரட்டு, ம், வெண்டைக்காய், இந்த காலிஃப்ளவர், கத்திரிக்காய் கத்திரிக்காய்லாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கும். அதை நம்ம சொல்லி புரிய வச்சு அவங்க விருப்பப்பட்டு தான் உள்ளே வந்து தே வென்ட் த்ரூ திஸ். ஸோ அவங்க விருப்பத்தோடு தான் அவங்க இதை பண்ணாங்க. அவங்கள கஷ்டப்படுறதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சரி, சொல்லுங்கள் சாமி. யாருக்கு? இந்த அம்மா நல்லா இருக்காங்க. அந்த அம்மா மட்டும்தான் நல்லா இருக்காங்க. பாதிப்பு. அவங்க 3 பேரில் முதல்ல வந்தவருக்கு லங்ஸில் கேன்சர், ரைட் லங்ஸில். அவருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேன்க்ரியாஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, நல்லா தான் இருக்கார். அவரே சொல்லிட்டாரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், நான் அவரே சொல்லிட்டாரு. 2வது வந்தவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கல, எந்த மெடிசன்ஸும் சாப்பிடல. 12 வருஷம் கழித்து வரதெல்லாம் இதெல்லாம் பேசவே முடியாது, பேச முடியாத விஷயம். டாக்டர்ஸ் கிளியராக சொல்கிறாங்க, ஆன்காலஜிஸ்ட் சிம்டம்ஸ் வச்சு கேன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது. இட் இஸ் அப்நார்மல் செல் க்ரோத். நான் ப்ரொஃபஷனல் கிடையாது, நான் டாக்டர் கிடையாது, நான் பேசக்கூடாது அதை பற்றி. ஆனால் நீங்கள் பண்ணுறது டயக்னாசிஸ்க்கும் பாரம்பரிய மருத்துவத்துக்கும் கேன்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் எஸ் ஒர்க். அதனால ஒருத்தரோட வாழ்க்கை பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ பேரோட வாழ்க்கை. இவர் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு புற்றுநோய் இல்லை. ரிப்போர்ட் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா யாரு பொறுப்பு? அவருக்கு புற்றுநோய் இல்லைங்கிறது வந்து நான் புற்றுநோய் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அவருக்கு நான் வந்து இதுக்கு கொடுக்கலமா. இப்போ என்ன சொன்னார் பார்த்தீங்களா? புற்றுநோயோட வைரஸ் தான் இருக்கு சொன்னார். அந்த புற்றுநோய் வைரஸ் வந்தாச்சுனாலே அது வந்துருமா? இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ 2வது வந்து உட்கார்ந்தார்ல, அவருக்கு எதுவுமே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு உள்ள ஒரு வைரஸ் இருக்கு, 12 வருஷம் கழிச்சு உனக்கு புற்றுநோய் வரலான்னு நீங்க சொல்லி விட்டுட்டீங்க. இப்போ இது அவர் மைண்ட்ல போயிட்டு இருக்கு. வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படினா எல்லாருக்கும், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லதுக்கு நல்லது ஐயா ஐயா ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்குங்க. எனக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கும் இருக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு எப்படி ஏன் வருதுன்னு தெரியும். நீங்க சொல்றது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரியறது விஷயம். ரோட் சைட்ல போய் என்ன சாப்பாடு சாப்பிட்டதுன்னா அல்சர் வரலாம், இல்லை டைஜஸ்டிவ் சிஸ்டம், இல்லைன்னா இது வந்து நம்மளோட கட்டு வந்து ஸ்பாயில் ஆகலாம். அது எல்லாருக்கும் தெரியறது விஷயம். தண்ணி அடித்து ஸ்மோக் பண்ணிட்டுனா யூ ஆர் ப்ரோன் டு கேன்சர், எல்லாருக்கும் தெரியறது விஷயம். நீங்கள் இப்போ கேட்டதெல்லாம் ஜென்ரலாக எனக்கும் ஆயிஷாக்கும் தெரியறது விஷயங்கள். சரி, இப்போது இவங்களுக்கு கேன்சர் இல்லை, ஆனால் நீங்கள் கேன்சர் இருக்குன்னு ஒரு பயத்தை அவங்க மனசுக்குள்ளே போட்டிருக்கீங்க. உங்கள் கருத்து என்னது? என்னோட கருத்து வந்து அவரை நான் அந்த உடம்பு அந்த நோயிலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இல்லைங்க, இல்லை, அவருக்கு கேன்சர் இல்லை, இட்ஸ் ப்ரூவ்ட், டெஸ்ட் எடுத்தாச்சு.
கேன்சர் இல்லை இப்ப அப்படின்னு கேஸ் போடலாமா இல்ல டாக்டர் மேல கேஸ் போடலாமா? என்ன பண்ணலாம்? இல்லைம்மா. நீங்க உங்க மேல தப்பு இருக்கா இல்லையா? நீங்க ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க இப்ப பண்ணது கெஸ் ஒர்க்கா இல்லையா? எனக்கு உங்க வாயில இருந்து கேட்டாகணும். அது மாதிரி கேஸ் ஒர்க்கா? ஆ. இல்லைம்மா. கணிப்பு வெறும் ஒரு ஒரு கணிப்பு தான். இப்ப நான் வந்து ஆயிஷா பார்த்து சொல்லலாம். ஆயிஷாவோட முகத்தை பார்த்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டு அவளை பத்தி நான் பல விஷயங்கள் சொல்லுவேன். அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க சித்தா மருத்துவர் டயக்னைஸ் பண்ணுறது முறையை பார்த்துருக்கோம். ஆயுர்வேத மருத்துவர் வந்து டயக்னைஸ் பண்ணுறது முறையை பார்த்துருக்கோம். இத்தனைக்கும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் சித்த வைத்தியமாக இருக்கட்டும் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. பயோப்சி இல்லைன்னா எக்ஸ்ரே இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே விஷயம் அவரும் சொல்லியிருக்காரு, ஃபோனில் சொல்லியிருக்காரு. டெஸ்ட் எடுக்காமல் நான் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. டெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் மருந்து கொடுப்பேன். கன்ஃபார்ம் பண்ணது உங்க கேஸ்ல மட்டும்தான். நீங்க அவருக்கு டெஸ்ட் பண்ணாம மருந்து கொடுத்தீங்க. ஏன் கொடுத்தீங்க? இவருக்கு மட்டும் டெஸ்ட் பண்ணாம மருந்து. ஏன்? ஏன்னா ஒரு முடியாது, பணம் இல்லை. அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப தப்பு இல்லை. நீங்க பண்ணது தப்பா இல்லையா? டெஸ்ட் பண்ணி உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க மருந்து கொடுப்பீங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ ஒரு 10 பேர் உங்கள்கிட்ட வராங்க. அதுல ஒரு 4 பேருக்கு குடிப்பழக்கம் இருக்கு, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, நல்ல உணவு சாப்பிட்றது பழக்கம் கிடையாது. அந்த 4 பேர்ல ப்ராபபிலிட்டி தியரி பிரகாரம் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு அது என்ன சொல்றது, அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கலாம், பாதிப்பு இருக்கலாம். அதை நீங்க அந்த 4 பேரையும் டெஸ்ட் பண்ணீங்கன்னா யாருக்கு அந்த பாதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்க குருட்டேந்து நீங்க சில விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதை மட்டும் வச்சு நீங்க கேன்சரை உறுதிப்படுத்த முடியாதுங்கிறதால தான் நீங்களே டெஸ்ட் எடுக்க சொல்றீங்க. கரெக்டா? இந்த 4 பேர்ல 10 பேர் பார்க்க வந்தா அந்த 4 பேருக்கு உங்களுக்கு டவுட் வருது, இவங்க ஹேபிட்ஸ் சரியில்லை, இவங்க பழக்க வழக்கங்கள் சரியில்லை. அதுதான் நீங்க இப்ப பண்ணீங்க. கரெக்டா? அங்க பழக்க வழக்கங்கள் என்னதுன்னு கண்டுபிடிச்சிங்க. பேசி என்ன சாப்பிடுவ, என்ன ஜாஸ்தியா சாப்பிடுவ, வெளியே போய் சாப்பிடுவியா, தண்ணி அடிப்பியா, தண்ணி அடிக்கிறது நிறுத்திட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, ஸ்மோக் பண்ணுவியா, இதெல்லாம் அவங்க பழக்க வழக்கங்களை கண்டுபிடிக்கிறது. அந்த 4 பேர்ல யாரா ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கலாம், ப்ராபபிலிட்டி தியரி. அந்த பாதிப்பு எப்படி தெரியும் கன்ஃபார்ம் பண்ணுறது? அந்த 4 பேரையும் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்றது. டெஸ்ட் எடுத்துட்டு வந்தா யாருக்கு இல்லை யாருக்கு இருக்குன்னு தெரியும். மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க வந்து டெஸ்ட் எடுத்தவங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்க விசாரிச்சதுல நீங்க நிறைய பேருக்கு வந்து டெஸ்டே எடுக்க சொல்றது இல்ல, எடுக்க சொல்லாமையே வந்து இது கேன்சர்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லிடுறீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க அந்த லைனை கிராஸ் பண்ணிருக்கீங்க. மிஸ்டர் மாயா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சித்த வைத்தியம் பாக்குறதுக்கு கூட லைசன்ஸ் வேணும்னு இப்ப கவர்மெண்ட்ல சொல்றாங்க. கரெக்டா? உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கா? என்ன லைசன்ஸ்? மூணுன்னு ஒரே மாதிரி வச்சிருக்கீங்க. இது யோகாவுக்கு ஒன்றும் ஆயுர்வேதத்துக்கும் சித்தாவுக்கும். இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருக்குல்ல, ஐடி கார்டு, அங்கே எவ்வளோ வருஷம் படிச்சிங்க? அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு அது சொல்லி எங்களுக்கு அது வாங்கி கொடுத்தாங்க. கரப்ஷன் பார்த்தீங்களா? கரப்ஷன் எல்லா லெவல்லையும். ஃப்ரெண்ட்ஸு சொல்லி எப்படிங்க வாங்கி கொடுப்பாங்க? அங்கே போய் எக்ஸாம் எழுதணும். எழுதுனீங்களா? இல்லை, இது வந்து நம்ம அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவோம். இட் இஸ் நாட் குவாலிஃபிகேஷன். இது நாட்டு மருத்துவத்துக்கு வந்து குருநாதர் குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமா? வேறு டாக்டர்ஸ் படிச்செல்லாம் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. அந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் விரும்பாதனால படிக்காமல் உட்காந்துருக்கோம். அது படித்த மருத்துவர்கள், இது படிக்காத மருத்துவர்கள், அவ்வளோதான். நீங்கள் மொத்தமாக நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்புன்னு நான் சொல்லலை. இந்த புற்றுநோயை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் தப்பு சொல்கிறேன். அதாம்மா, புற்றுநோய் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே வந்து நான் இது மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இவர் ஒருத்தருக்கு மட்டும்தானே நான் அதை செஞ்சுருக்கேன். அந்த ஒன்று தானேங்க எங்கள் கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துது. அந்த ஒருத்தருக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் செஞ்ச மற்றவங்களெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க சொந்தக்காரங்க தான்மா, அவங்க சொந்தக்காரங்களே. ஏற்கனவே சொன்னேன், எங்கள் சொந்தக்காரங்க 2 பேருக்கு கிளியர் பண்ணியிருக்காரு. அவங்க எடுத்துட்டு கிளியர் பண்ணியிருக்காரு. அவங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க மேடம். போய் நல்லா எடுத்துட்டு போயிட்டு அவங்க மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. இவர் சொல்லி ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க இல்லைன்னு ரிப்போர்ட்ல வந்து பயாப்சி டெஸ்ட் மறுபடியும் எடுக்க சொல்லி நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
நீங்க இவருக்கு அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க ஒரு வார்த்தை உங்களை கேட்க முடியாது. சரி அது வேணா எங்க ஒண்ணும் வாய் பிரச்சனை இல்லை. அடைச்சிருக்கலாம் நீங்க. நான் என்ன கேள்வி உங்கள்ட்ட கேட்பேன்? ம். உங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நீங்க பேப்பரை தூக்கி போடலாம். ம். நீங்க இப்ப 2 பேர்ட்ட சொன்னீங்க, அந்த பையன்ட்ட சொன்னீங்க 12 வருஷம் கழிச்சு உனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நல்லா இண்டிவிஜுவலா நல்லா ஆயிக்கோங்க. இல்ல, நல்லாதான் இண்டிவிஜுவலா சாப்பிட்டுக்கோங்க. நீங்க சொல்லும் போது ம். அது மனசை பாதிக்கும். அதுதான் மீரானுக்கு ஆயிருக்கு. அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இண்டிவிஜுவலா அப்படி நீங்க ஏம்மா, இது உங்களுக்கு வந்து வரதுக்கு முன்- வாய்ப்பு இது இருக்குன்னா வந்து ஒரு வரதுக்கு விஷயம் வாய்ப்பு கேளுங்க இல்லைம்மா. ஆயிஷா, நான் உங்கள்ட்ட நீங்க சொல்றேன். எச்சரிக்கைன்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் உங்கள்ட்ட சொன்னா உங்களுக்கு பயம் வருமா வராதா? வரும்ல. உங்களுக்கு பாதிப்பு இருக்கு, எலும்புக்குள்ள இருக்கு. நீங்களே வந்து சொன்னீங்க அவருக்கு எலும்புக்குள்ள இருக்கு, அதனாலதான் அந்த ஃப்ளூயிட் கம்மியாருதுன்னு நீங்களே சொன்னீங்க. இப்ப மாத்தி சொல்றீங்க. இல்ல அது கரெக்ட்டுமா. அதெல்லாம் நான் மாத்தி சொல்றேன்னு சொல்ல. இவர் வந்து தற்கொலை பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது நான் சொல்லி தான் சொல்றீங்கன்னு சொல்லுவீங்களா? அது நீங்க ஒண்ணுதான். சொல்லிட்டாங்க. அது நான் சொன்னது இல்லம்மா. நீங்க கேன்சர் இங்கேயே வந்து உட்கார்ந்து சொன்னீங்க. ஆ. அவருக்கு ஸ்பைன்ல எலும்புக்குள்ள கேன்சர் இருக்கு. எலும்புக்குள்ள வைரஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து இவங்க 3 பேரும் பேசின விதமே வேற, இப்ப இவங்க பேசுறது வேற. இப்ப டிஃபென்சிவ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப 3 பேர் வந்தாங்கல்ல, உள்ள வந்து இவர் செக் பண்ணார்ல, அவர் பேசின விதமே வேற, இப்ப அவர் பேசுறது விதம் வேற. இல்லம்மா. சரி, அது நீங்க அவரை கிளம்புங்க. வந்து நான் நீங்க சத்தம் கிளம்புங்க மிஸ்டர் மாயா. இதுக்கு மேல நம்ம பேசிட்டு இருந்தா நீங்க டிஃபெண்ட் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. மக்களுக்கு தெரியும், பார்த்துருக்காங்க, எது உண்மை எது போயின்னு மக்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. சரி. கிளம்புங்க. ஆயிஷா, இதை பாருங்க, உங்க ஹஸ்பண்டை நல்லா கவனிச்சுங்க. புரியுறதா? அவருக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுங்க. கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போங்க. அவரோட பெயினுக்கு என்ன பண்ணணும் பாருங்க. உங்களுக்கு மருத்துவ ரீதியாக என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அவருக்கு கோவம் இருக்கலாம், அவரை கூட்டிகிட்டு வந்து பேசினாங்களேன்னு. ஆனால் உங்களை மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி நிறைய பேருக்கு நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோன்னு அவருக்கு ஒரு நாளைக்கு புரியும். எனக்கு இப்பயே புரியுது மேடம். நான் என்ன இப்பயே இல்லை, இது ரொம்ப சீரியஸான விஷயம் மீரன். இது உங்களுக்கு தெரியல, அதனால தான் நீங்கள் அவரை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க. அது ஆகக்கூடாது. அவர் சொன்ன எல்லா விஷயமுமே, பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து இந்த இல மருந்துகள் எல்லாமே வந்து நம்மளோட ஜென்ரல் ஹெல்த் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள். அதை தாராளமாக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் கேன்சரையும் அந்த மாதிரி டயக்னாசிஸையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஹைட் வேறு இருக்குது. இந்த ஹைட் இருக்கும்போது என்ன ஆகும்னா பேக் பெயின் ஜாஸ்தி ஆகும். ஹைட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்லிப் டிஸ்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது சொல்லுவாங்க. நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு கேட்டு பாருங்கள். ஆனால் இதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி இருக்குது. உங்களோட போஸ்டர், நீங்கள் உட்காந்துற போஸ்டரே தப்பு. நீங்கள் தள்ளி உட்காரணும். நீங்கள் போஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம். படுக்கிறது பெட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் டு மேனேஜ் திஸ். இதெல்லாம் மேனேஜ். அப்புறம் நீங்கள் ஒரு வெயிட்டு தூக்குறீங்கன்னா உட்காந்து எடுக்கணும். மேக்ஸிமம் வெயிட்டை தூக்காமல் பார்த்துங்க. அது மாதிரி பைக்கில் போகாதீங்க. ஹம்ப்லலாம் குதிக்கும் போது வலி தாங்க முடியாது. பைக்கில் போட்டுறதே இல்லை. ஆனால் திஸ் இஸ் க்யூரபிள். நல்ல நார்மல் லைஃப் நிறைய பேர் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எனக்கு ரொம்ப பக்கத்து சொந்தம், அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. மேபி இஃப் யூஆர் லக்கி, உங்கள் சர்ஜரியே இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா ஆயிடுவேன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். அது நானோ ஆயிஷாவோ இல்லை மிஸ்டர் மாயாவோ சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கிளம்புங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தை ப்ராப்பர் குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ராக்டிஷனர், அது இங்கிலீஷ் மருந்தாகட்டும், இல்லை சித்த மருந்தாகட்டும், இல்லை ஆயுர்வேத மருந்தாகட்டும், அதுக்கான ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவர் தான் பண்ணணும்னு நம்ம அவருக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.